ஸோ மக்களே, நம்ம தோத்துட்டோமேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றதா, ஆர்சிபியும் தோத்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறதா தெரியல. ஆக்சுவலா இந்த மேட்ச் வந்து பார்க்கும்போது ஆர்சிபி வந்து ஜெயிக்கணும்னு தான் நினைச்சேன். ஏன்னா இப்போ 1, 2, 3 பொசிஷன்ல நான் சொன்ன மாதிரி பக்காவா இருந்துருவாங்க. கீழே 4th பொசிஷனுக்கு தான் ஜிடி, எஸ்ஆர்ஹெச், அதுக்கப்புறம் நம்ம எல்எஸ்ஜி எல்லாரும் அடிச்சுட்டு வந்து சிஎஸ்கே எல்லாரும் ஒரே பாயிண்ட்ஸ்ல இருந்துட்டு அடிச்சுக்கிறானுங்க. ஸோ ஏதாச்சும் ஒன்று அப்படியே டாப் 4ல போயிட மாட்டோமோ சந்தோஷத்துல நான் ஆர்சிபி தான் சப்போர்ட் பண்ணேன். பட் நான் சப்போர்ட் பண்ண டேரக்ட் தெரில, ஆர்சிபி தோத்துட்டாங்க. பட் ரெண்டுமே சரியான மேட்ச். ஸோ ஆர்சிபி வாசஸ் டிசி மேட்ச்ல வந்து குட் ஸ்டார்ட், நல்லா போச்சு மேட்ச். பட் டிம் டேவிட் ஷெப்பர்ட்ல சரியா ஃபயர் பண்ணாததுனால 175 அவங்க ஸ்கோர் நின்றுச்சு. பட் 175 வந்து டிசி சேஸ் பண்ணக்கூடிய டார்கெட் தான். பட் புவனேஸ்வர் குமார் ஸ்டார்ட் செம்மையா இருந்தது. நிஷங்கா அப்படி இப்படின்னு போகும்போது டக்குன்னு அவுட் ஆயிட்டாரு. சீக்கிரமா 3 விக்கெட் போனோடனே திஸ் கைஸ் கேஎல் ராகுல் அண்ட் ஸ்டப்ஸ், இந்த மாதிரி கேஓஸ் சிச்சுவேஷனுக்காகவே பிறந்திருக்கவங்க அவனுங்க. ஸ்டப்ஸும் கேஎல் ராகுலும் தி பெஸ்ட் பிளேயர்ஸ். செம்மையா ஆனாங்க, சூப்பரா மேட்ச் ஃபினிஷிங் லைன்ல எடுத்துட்டு போனாங்க. எனக்கு ஒரு விஷயம் என்ன புரியலன்னா வந்து டிசி எதுக்காக வந்து கருண் நாயரை இம்பாக்ட் பிளேயரா போட்டாங்கன்னு. ஏன்னா எனக்கு பர்சனலா பாத்தீங்கன்னா அசுதோஷ் சர்மாவை ரொம்ப பிடிக்கும். சிஎஸ்கே அகேன்ஸ்ட் அவர் ஆடின ஆட்டம் ஒரு 10 நிமிஷம் ஃபீல்ட்ல நின்றாரு. ஆனா கதிகலங்க வச்சிட்டாரு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம். எனக்கு வந்து போன சீசனோட எல்எஸ்ஜி மேட்ச்ல துண்டா அடிச்சு வின் பண்ணி கொடுப்பாரு, அதெல்லாம் வந்துருச்சு என் மைண்ட்ல. சோ அசுதோஷ் சர்மாவை கொண்டு வந்துக்கலாம்னு ஃபீல் ஆச்சு. பட் எனிவே அது அவங்களுக்கு பெருசா பேக் ஃபயர் ஆகல, வின் பண்ணிட்டாங்க டிசி. மேபி அந்த மில்லருக்கு கடைசியில அந்த ஷெப்பர்ட் பால்ல மாட்டலன்னா என்ன இருக்கும்னு தெரியாது. பட் அட் சேம் டைம் ஆர்சிபி இன்னொரு விஷயம் என்ன பண்ணாங்கன்னா, புவனேஸ்வர் குமாரையும் ஹேசல்வுட்டையும் முன்னாடியே முடிச்சிட்டாங்க. கடைசி 2 ஓவருக்கு ஆள் இல்ல அவங்களுக்கு. லிட்டரலா சொல்ல போனா ஏன் அந்த பட்டேட்டார் முன்னாடியே முடிச்சாருங்கிற அந்த மூவ் தெரியல. ஒருத்தரை வச்சிருக்கலாம். ஏன்னா சில போலர்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு ஓவர் இருக்குங்கிறது மத்த போலருக்கும் கான்பிடன்ஸ் கொடுக்கும். அட் த சேம் டைம் பேட்ஸ்மேனுக்கு வந்து கொஞ்சம் பதுங்கி ஆடுவாங்க. இப்போ இவங்க ஓவர்ஸ்லாம் முடிஞ்சிருச்சுன்ற ஒரு விஷயமே வந்து பேட்ஸ்மேன்ஸ்க்கு நல்ல கான்ஃபிடன்ஸை கொடுத்துச்சு. அண்ட் மில்லர் கேட்க வேணாம், எவ்வளவு மேட்ச் ஆடி இருக்காரு, நிறைய மேட்ச் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு, செம்மையா பண்ணிட்டாங்க. ஸோ ஓவரால் ஆர்சிபி வாசஸ் டிசில வந்து எக்ஸலன்ட் கேம் ஆஃப் கிரிக்கெட். என்னோட டாப் 3 பெர்ஃபார்மன்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஐ ரேட் கேஎல் ராகுல்ஸ் இன்னிங்ஸ் as the first and this guy Tristan Stubbs as second and Phil Salt செம்ம ஸ்டார்ட் கொடுத்தாரு. டெஃபினெட்லி he is number 3. ஸோ ஆசம் மேட்ச். இப்போ நம்ம கதைக்கு வருவோம். சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச். நிஜமா சொல்ல போனா எடுத்த டிசிஷன்ஸ்லாம் நல்லாவே இருந்துச்சு கைக்வாட் பண்ணது. ஏன்னா அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அகில் ஹுசைன் உட்கார வச்சுட்டு ஆஃப் ஸ்பின்னர் ஷார்ட்டை கொண்டு வந்து நல்ல மூவ், கொஞ்சம் பெட்டரா ஆச்சு. ஆனா 3rd ஓவர் கண்டினியூஸா கொடுத்தது அதுக்கு ஒரு பேட் மூவ் மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா பின்னிட்டாருங்க அபிஷேக் சர்மா, பின்னிட்டாரு. அபிஷேக் சர்மாவும் ஹெட்டும் ஒரு தொடர்ந்து ஒரு 9 பாலுக்கு 8 பவுண்டரி அடிச்சாங்க அந்த பவர் பிளே முடிகிற சமயத்தில். ஆனால் பவர் பிளே கடைசி 2 பால் தான் நமக்கு விக்கெட் விழுந்தது. அந்த 2 பால் விக்கெட் விழலைன்னா பவர் பிளே இஸ் ஆன் எஸ்ஆர்ஹெச் சைட். பட் ஸ்டில் அந்த நமக்கு ரன்ஸே போனாலும் விக்கெட் எடுத்ததுங்கிறது நமக்கு ஒரு வைட்டல் தான். ஏன்னா எஸ்ஆர்ஹெச்க்கு பின்னாடி ஆடுறதுக்கு ஆள் இல்லை, அதனால நமக்கு கொஞ்சம் பெட்டரா தோணுச்சு. பட் மேட்ச் போக 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 கிளாசன் நல்லா நின்றுட்டாரு. கிளாசன் வந்து இப்போ பழைய கிளாசன் மாதிரி இல்லை. ஓப்பனா சொன்னா இறங்கி வந்தோடனே டம்மல் அடிக்கிறலாம் கிடையாது. கொஞ்சம் சென்சிபிளா வந்து ரொட்டேட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு கடைசியில கொண்டு போறாரு ஸ்கோரை, which is a good sign for SRH. பட் ஓகே, 190 ஸ்கோரை அடிக்கலான்னு நினைக்கும் போது ஒரு ஸ்டாட்ஸை போட்டாங்க. என்ன ஸ்டாட்ஸ்னா, சிஎஸ்கே 2018ல இருந்து இப்ப வரைக்கும் 190+ சேஸை வின் பண்ணதே இல்லைன்னு சொல்லிட்டு 2018ல இருந்து. ஸோ திஸ் ஷோஸ் ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்மளோட பேட்டிங் லைனப் எவ்வளோ வேர்சன் ஆயிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. பிகாஸ் அவ்வளோ கேவலமான டீம் நம்ம கிடையாது. ஸோ அந்த ஸ்டாட்ஸ் பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அது வேற சைடு, இது வேற சைடுடா. சாம்சன் இருக்கான், கைக்வாத் இருக்கான், பிரேவிஸ், டூபே, சஃப்ராஸ் கான், வேற மாதிரி இருக்குடா சைடு வின் பண்ணிட்டு பார்க்கும்போது. எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல விக்கெட் விட்டுட்டே இருந்துட்டாங்க. அதுதான் இங்க பிரச்சனை. யாரோ ஒருத்தர் ஹோல்ட் அப் பண்ணி எடுத்துட்டு போகணும், அது நடக்கல. ஸோ வாட் ஐ ஃபீல் இஸ், இப்போ எம்ஐ டவுன்ஃபாலுக்கும் சிஎஸ்கே டவுன்ஃபாலுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் நான் பாக்குறது என்னன்னா, ஒரு சீனியருடைய அட்வைஸ் ஜூனியர்ஸ்க்கு இல்லாதமா போகுது. எங்கன்னா ஆன் ஃபீல்டுல அது பெரிய டிராபேக் மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இப்போ தோனியும் வந்து இன்ஜுரினால இல்ல, ரோஹித் சர்மாவையும் அங்க ரொம்ப பாய்காட் பண்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது ஆர்சிபியோட விக்டரிக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இதுன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா விராட் கோலியை வந்து எந்த இடத்துலயும் அவங்க வந்து ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றதோ இல்ல வெள்ள தள்ளுறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. சோ விராட் கோலியோட இன்புட்ஸ் வந்து நிறைய வந்து அந்த டஃப் சிச்சுவேஷன்ல இல்ல பிரஷர் சிச்சுவேஷன்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. சோ தட்
இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் வே ஃபார் சக்சஸ்ன்னு எனக்கு ஃபீல் ஆகுது ஃபார் ஆர்சிபி. ஸோ படிடாருக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் விராட் கோலியோட இன்புட்ஸ் ஆன் ஃபீல்ட். பிகாஸ் அந்த ப்ரெஷர் மொமெண்ட்ஸ்ல வந்து என்ன பண்ணணுங்கிற ஒரு ஐடியாஸ் வரும்போது ரொம்பவே கேப்டனுக்கு கிளியரா யோசிக்க முடியும். பட் நம்ம சைட்ல இப்ப இருக்க சீனியர் பிளேயர் பார்த்தா சஞ்சு சாம்சன் தான், மற்றபடி எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லை. ஸோ அது ஒரு பெரிய டவுன்ஃபாலா ஃபீல் ஆகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேல இருக்கிற எல்லா சைட்லயுமே பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ்ன்றவங்க இருக்காங்க சைட்ல. நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் தான் லேக்கிங் ஆகுதுன்னு சொல்லி ஃபீல் ஆகுது. ஓகே, எனிவே கொஞ்சம் செட் ஆக டீம் பெட்டர் ஆகும்னு நினைக்கிறோம். எனிவே, so my top 3 performance for CSK versus SRH match பாத்தீங்கன்னா my first performance goes to அபிஷேக் சர்மா. பின்னிட்டாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் கேம், கலக்கிட்டாரு. ஸோ அபிஷேக் சர்மா தான் ஃபர்ஸ்ட் பொசிஷன். ரெண்டாவது பொசிஷன் I will give it for கிளாசன். ஏன்னா ரொம்ப மெச்சூர்ட் இன்னிங்ஸ் அவர் ஆடினது, அதுவும் அவரோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளில வந்து ஆடினாரு, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. கிளாசன் will be my second place. தேர்ட் பிளேஸ் பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த ஃபாஸ்ட் பாலர் ஷக்கீப் கொடுப்பேன். ஏன்னா அந்த ப்ரெஷர் சிச்சுவேஷன்ல as யங்ஸ்டர் இப்பதான் என்ட்ரி ஆயிருக்காரு, அவ்வளோ மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணாரு. ஸோ திஸ் ஆர் மை டாப் 3 பெர்ஃபார்மன்ஸ். ஸோ நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா பண்ணிடுங்க. ஸோ நம்மளோட ரிவ்யூஸ்லாம் வந்து உடனே பார்க்கலாம் நீங்க. ஸோ மற்றபடி அண்ட் லெட்ஸ் பை ஃப்ரம் ஸ்ரீ.